7 நிலைகள் இருக்கிறது. எலியாவுடைய ஆமென் கருத்தான ஜெபத்தின் 7 நிலைகள். அதை உங்களுக்கு வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, கவனியுங்கள். முதல் நிலை என்ன சொல்லுகிறது? ஜெபத்திலே கருத்தாய் ஒரு மனிதன் மாற வேண்டுமானால் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட வேண்டும். இப்படி சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். பலிபீடத்தை செப்பனிடுங்கள். ஐயா, உங்க ஜெப பலிபீடத்தை செப்பனிடுங்கள். இன்றைக்கு 12 மணி நேரம் ஜெபிக்க வந்துவிட்டு போய் வீட்டிலே இனி ஜெபிக்க தேவையில்லை என்று இருந்துவிட முடியாது. ஜெப பலிபீடத்தை செப்பனிடுங்கள். ஜெப பலிபீடத்தை எழுப்பி கட்டுங்கள். எலியா அங்கே வந்து நின்று பார்க்கிறான். பலிபீடம் இடிந்து ஒடிந்து கிடக்கிறது. அதை சரி செய்ய ஒருவரும் இல்லை. அதை எழுப்பித்து கட்ட ஒருவரும் இல்லை. எலியா பலிபீடத்தை செப்பனிட்டான். அவன் ரீபில்ட் பண்றான். வேத புத்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆபிரகாம் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் பலிபீடம் கட்டினார். எங்கெல்லாம் அவர் போனாரோ அங்கெல்லாம் பலிபீடம் கட்டினார். பலிபீடம் கட்டாமல் ஒரே இடத்தில் இருந்தார். அந்த இடத்துல தான் ஆபிரகாம் பிரச்சனைகளை சந்திக்கிறார். பலிபீடத்தை செப்பனிடுங்கள். பலிபீடத்தை கட்டுங்கள். உங்க இருதய பலிபீடம் கட்டப்படட்டும். ஜெப வாழ்க்கை என்கிற பலிபீடம் கட்டப்படட்டும். வேத வாசிப்பு, வேத தியானம் என்கிற பலிபீடம் கட்டப்படட்டும். உபவாசம் என்கிற பலிபீடம் கட்டப்படட்டும். பரிசுத்தம் என்கிற பலிபீடம் கட்டப்படட்டும். ஆவிக்குரிய ஒழுங்கு என்கிற பலிபீடம் கட்டப்படட்டும். ஆத்தும ஆதாயம் என்கிற பலிபீடம் கட்டப்படட்டும். தேவ ஜனமே, பலிபீடத்தை செப்பனிடு. பலிபீடத்தை செப்பனிடு. நீ யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். எவ்வளவு பெரிய பொறுப்பில் வேண்டுமானாலும் இருக்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தேவன் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை சார்ந்து கொண்டு அதிகாரத்தோடு நான் சொல்லுகிறேன், பலிபீடத்தை செப்பனிடு. பலிபீடத்தை செப்பனிடு. பலிபீடத்தை செப்பனிடாமல் அக்கினியை பார்க்க முடியாது. பலிபீடத்தை செப்பனிடாமல் பெருமழையை பார்க்க முடியாது. இந்த 12 மணி நேரம் ஜெபத்தில் வந்து ஜெபம் பண்ணி போய்விட்டால் ஒரு கேள்வியை உனக்கு முன்பாக வைக்கிறேன். பலிபீடத்தை செப்பனிடு. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். யாரெல்லாம் பலிபீடத்தை செப்பனிடுகிறார்களோ, பலிபீடத்தை செப்பனிடுகிறவர்களை ஆண்டவர் ஒரு உச்சாணி கொம்பில் வைத்து ஆசீர்வதிக்கிறார்.